இவரு அப்படி நீங்க பண்ண முடியாது. இல்ல இவர் பாரம்பரியமா தான் நானும் சொல்றேன். இவருக்கு அந்த அனுபவத்தோட சேர்த்து நீங்க அதை தானே சொல்றேன். எப்பவுமே அடிச்சு துவம்சம் பண்ணி நகர்த்துறது ஒருத்தர் ஸ்டைல்னா, அமைதி எப்பவுமே 2 இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு வெற்றி நோக்கி ஒரு கூட்டணி முக்கியம், கட்சி முக்கியம், ஆட்சி முக்கியம் நகர்ற ஒருத்தர், இந்த சைடுல நம்ம ஆட்சி முக்கியம்னு அக்ரஷனா இருக்கிற ஒருத்தர். பாஜக தொண்டன் எதை விரும்புவான்? பாஜக தொண்டன் விருப்பம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நான் விஜய் கிட்ட வரேன். விஜய் தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க? விஜய் ஆட்சிக்கு வரணும்னு விரும்புவாங்க. முதல்வர் அவர் தான்றாங்க. யதார்த்தம் என்ன? நீங்க சொல்லுங்க. யதார்த்தம் தெரியல சார். நம்ம இப்போ சொல்ற ஒரு மாதிரி இருக்கு. உங்க அனுபவத்துல சொல்லுங்க. யதார்த்தம் எப்படி இருக்கு? இந்த முறை ஆட்சிக்கு வர முடியாது. ஒருவேளை அதிகாரத்துக்கு வரலனாலும் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு 50-60 பேர் வரணும்னா விஜய் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க சொல்லுங்க. நம்ம வர வாய்ப்பே இல்லை. அதுக்கும் தனியா வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க முன்னாடில இருந்தே ஒரு 2 வருஷம் வேலை பார்த்திருக்கணும், கட்டமைப்பை உருவாக்கி இருக்கணும், ஒரு நிர்வாகி. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சோம், விக்கிரவாண்டி மாநாடு போட்டோம். உடனடியாக பெரிய பர்சன்டேஜ் வாங்குவோம். ஆனா ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது.